வணக்கம். நம்மெல்லாம் ஏசப்பாவை ஒரு இறைவனாக தான் வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் இறைவனாக மட்டும் இல்லை, குருவாகவும் அவர் தான் இருக்கார். அது குருனா யார், அவருடைய தன்மை என்ன அப்படின்னா, தான் அடைந்த நிலையை தன்னை சார்ந்தவர்களும் தாம் பின்பற்றிய வழிபடி தன் வாழ்க்கையை நடத்துபவர்களுக்கும் தான் அடைந்த நிலையை அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவர்கள்தான் குரு. இப்போ நம்மளாம் சாதாரண இந்த உலகியல் ஆசைகளை தான் நம்ம வேண்டுறோம் இறைவன்கிட்ட. இது கொடுங்க, அதை கொடுங்க, இல்லை இந்த கவலையை மாற்றுங்க, இந்த கஷ்டம் எனக்கு போகணும், இப்படியெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம். இதை கொடுப்பார் தான், இறைவனாக இருந்து இதை கொடுப்பாரு. ஆனால் அவர் குருவாக இருந்து அவர் கொடுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, விண்ணுலகத்தில் நமக்கெல்லாம் பதவியை கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்கு விருப்பம். இப்போ நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கணும், நம்ம கேட்கக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இறைவா நீ காட்டின வழியில் நான் நடக்கணும். ஏசப்பா நீ வகுத்துட்டு போன வழியின்படி, பைபிளே அதான் இல்லையா, அதுதான் அவர் காட்டின வழிதான் பைபிள். இப்போது அதன்படி தன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணும். இப்போ அவருடைய சீடராக நம்ம ஆயிட்ட அப்புறம் அவர் நம்மளை தத்து எடுத்துக்குவார். நம்ம கேட்குறதுக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்முடைய கஷ்டம் அவருடைய கஷ்டம் இல்லையா. அப்போ அவர் நம்ம மண்ணுலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை அவரே பார்த்துக்குவார். நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கேட்கக்கூடியது என்னன்னா, நம்ம பைபிளை படிக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். அதுக்காகத்தான் பைபிள் படிக்கணும். சரி, நம்ம டாபிக் உள்ள போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகில் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகில் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. அதாவது ஒரு கதை, அசோக சக்கரவர்த்தி எல்லாருக்கும் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். மிகப்பெரிய மன்னர். அவர் ஒரு நாள் நகர்வலம் போயிட்டுருக்காரு. நகர்வலம் தேரில் போவாங்க, இல்லைன்னா யானை மேலே போவாங்க அரசர்கள். அவருடைய அமைச்சர்களோட போயிட்டுருக்காரு. மக்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களாக அவருடைய குருவும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை அசோக சக்கரவர்த்தி பார்த்துறாரு. பார்த்த உடனே, குருவை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். அப்படியே தேர்லேருந்து இறங்கி ஓடி போய், குருவே அப்படின்னு ஓடி போய் காலில் விழுறாரு. அங்கேருந்து அமைச்சர்களுக்கு இது பிடிக்கல. மன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மன்னர், எவ்வளோ பெரிய அரசர், நீங்கள் உங்கள் குருவுக்கு மரியாதை கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான், சந்தோஷம்தான். அதுக்காக இப்படி தேர்ந்து இறங்கி ஓடி காலில் விழுந்தா கும்பிடணும், இதெல்லாம் அதிகம் மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், செய்கிறீங்களா அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. சரிங்க மன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அமைச்சர் சொல்கிறாரு. நீங்கள் 3 தலையை எடுத்துகிட்டு வரணும். ஒன்று மீனோட தலை, இன்னொன்று சிங்கத்தோட தலை, ஒன்று மனிதரோட தலை. 3 தலையை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. மீனோட தலை ஈஸியாக கிடச்சிரும். சிங்கத்தோட தலை வேட்டையாடி இந்த வேட்டையாடுறவங்க கிட்ட போய் அது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொன்று மனிதரோட தலை ரொம்ப கஷ்டம், எங்கெங்கேயோ தேடி அலைகிறாங்க. அப்புறம் வெட்டியான்கிட்ட பேசி எப்படியோ வாங்கியாச்சு. 3த்தையும் வாங்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. மன்னா, நீங்கள் சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு. அப்படியா, சந்தோஷம். சரி, இந்த 3 தலையும் எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் போகிறாங்க. அந்த மீனோட தலை, அந்த கருவாடெல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு சிலர், அவங்க வாங்கிக்கிறாங்க. சிங்கத்தோட தலை அதை பதப்படுத்தி அலங்காரம் பண்ணுவாங்க ஒரு சிலர், அலங்காரத்துக்காக வீட்டில் வைப்பாங்க, அவங்க வாங்கிக்கிறாங்க. மனிதரோட தலை சும்மா கொடுத்தாலும் யாரும் வாங்கலை, பயந்து ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க அதை பார்த்த உடனே.
அமைச்சரும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குற வாங்கிக்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. யாருமே வாங்க தயாராக இல்லை. சரி என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, போய் மன்னர்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவரும் போயிடுறாரு. மன்னர்கிட்ட போய் இது மாதிரி சொல்கிறாரு, மன்னா இது போல் மனித தலை மட்டும் யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அசோக சக்கரவர்த்தி சொல்கிறாரு, இந்த மதிப்பே இல்லாத இந்த தலை என் குரு காலில் போய் விழுந்ததுக்கா நீ இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாராம். எவ்வளோ பெரிய ஞானம்! இந்த உயிர் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மரியாதை. இது போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கோ நமக்கோ எந்த மரியாதையும் கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உன் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பதில் சொல்லுவோம். ஆனால் உன் டேட் ஆஃப் டெத் எப்போ அப்படின்னு கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கா, நாளைக்கா, 10 நாள் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, தெரியவே தெரியாது. எப்போ போகுன்னே தெரியாது. இப்போது இந்த உடலாகி இந்த பொம்மையில் இந்த உயிராகி இந்த சிப்பை இறைவன் வச்சிருக்கிறாரு. அது எப்போ போகும் அப்படின்னு நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அது எங்கே இருக்குன்னு தெரியாது, அது எப்போ போகும்னு தெரியாது. இப்படி இந்த நிலையே இல்லாத இந்த உடலை வச்சுக்கிட்டு இந்த உயிரில் வாழ்ந்துக்கிட்டு அந்த உயிரே இறைவன் தான் நமக்கு கொடுக்குறாரு. அவருடைய கண்காணிப்பில் தான் நம்மளே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம மற்றவங்கள ஆணையிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்துகிறோம். மற்றவங்கக்கிட்ட ஆணையிடுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அடுத்து, உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. அது உங்கள் தலைமுடி மேலே கூட நீங்கள் ஆணையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அது இயற்கையாகவே வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ நம்மளால் முடியுமா? முடியாது. இந்த முடியல இது யாருடைய முடி அப்படின்னு முடியல டிஎன்ஏவை செக் பண்ணி யாருடையது அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்மளால் முடியுமா? இறைவன் இப்படியெல்லாம் படைச்சிருக்காரு பாருங்க. நம்மளுடைய இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் போல இன்னொருத்தருக்கு கைரேகை இருக்காதான். எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. நம்ம கண்ணில் இருக்கிற ரெட்டினா ஒருத்தர் போல இன்னொருத்தருக்கு இருக்காதான். நம்மளால முடியுங்களா? எவ்வளோ அதிசயம் இதெல்லாம் பாருங்க. நம்ம இதய துடிப்பு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிக்கிட்டே இருக்கு. நம்மளா துடிக்க வைக்கிறோம்? நம்ம அந்த வேலையை நம்ம செய்யவே இல்லை, அது தானா தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம உணவு சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலை. அது உள்ளே போய் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, எவ்வளோ சிஸ்டம் உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை அரைச்சி அதுக்கு எலும்புக்கு என்ன சத்து போகிறது, அது மஜ்ஜைக்கு என்ன போகும், தோலுக்கு என்ன போகும், அப்புறம் அந்த ரத்தத்துக்கு என்ன போகும், இதெல்லாம் ஒன்று கரெக்டாக அதோட வேலையை நம்ம தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மூச்சு விடுறோம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தூங்கும்போது கூட நடக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நடக்குது. ஆக்சிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. இது ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாமளா செய்கிறோம். நினச்சி பாருங்கள். இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ம போய் டாக்டர்கிட்ட போய் கேட்போம், டாக்டரு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம். உன் உடம்பு தானேப்பா, நீயே கண்டுபிடிச்சிக்கோ. நம்ம உடம்பு தானே, நமக்கு தெரியாதா என்ன? நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் பார்க்கணும்? தெரியாது. நம்ம உடம்புக்குள்ளே என்ன, நமக்கு என்ன நோய் உள்ள அப்படின்னு நமக்கே தெரியாது.
இப்படி நம்மளே நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது, இறைவனுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். உள்ள அவ்வளோ விஷயங்கள் இறைவன் தான் இயக்கிட்டு இருக்காரு, இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொன்றுமே அவருடைய கண்ட்ரோலில் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரே நம்மளை ஆணையிட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம எப்படி இன்னொருத்தர் போய் ஆணையிட முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், இதில் விண்ணுலகத்தில் போய் நீங்கள் ஆணையிட வேண்டாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு இல்லையா? அதாவது நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க, நல்லவர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல காரியங்கள் செஞ்சு விண்ணுலகத்தை போய் அடைஞ்சிருப்பாங்க, விண்ணுலகில் ஒரு நல்ல பதவியில் போய் அமர்ந்துட்டுருப்பாங்க. அப்போது அவங்க கடவுளுடைய ஒரு இடத்துல போன உடனே ஒரு ஆணவம் வந்துடும். நானும் கடவுளுக்கு ஈக்குவல் தானே, அப்போது நான் மற்றவங்கள ஆணையிடலாம், நான் எப்படி வேணால் நடந்துக்கலாம் அப்படிங்க அந்த அதிகாரம் அவங்களுக்கு வரக்கூடாது. அதனால இந்த இடத்துல எச்சரிக்கிறாரு, நீங்கள் விண்ணுலகத்துக்கே போனால் கூட உங்களுக்கு அதிகாரம் வரக்கூடாது, யாரையும் ஆணையிட்டு பேசக்கூடாது, பணிவு இருக்கணும். விண்ணுலகே போனாலும் சரி, மண்ணுலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் பணிவோடத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அடுத்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவர்க்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? நாட்டுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள், தெருவுக்கு தெரு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு சண்டை. இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு. இந்த ஒரு வசனம் மட்டும், இந்த ஒரு உபதேசம் மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம், இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வாழ்ந்துட்டா இந்த உலகமே அமைதி பூங்காவாக ஆயிடும். எவ்வளோ சிறப்பான விஷயம் இல்லையா? சரி, நம்ம இப்படி இருக்கும், யாரையுமே எதிர்க்கவே வேண்டாம், எதிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறோமே. அப்போது அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறதால எப்படி மற்றவங்களை நம்மளால் மாற்ற முடியும்? மற்றவங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி நம்ம திருத்த முடியும் அப்படின்னா, இப்போது நம்ம சர்ச்சுக்கு போனோன்னா நம்ம எவ்வளோதான் கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அங்கே இருக்கிற காந்த களம், அங்கே இருக்கிற ஒரு வைப்ரேஷன் நம்மளை மாற்றிடும். அங்கே போன உடனே அமைதியாயிடும், காம் ஆகிடும். அதே போல் நம்ம மற்றவங்களை மன்னிக்க மற்றவங்களை எதிர்க்காமல் இருக்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யும்போது நம்மளை சுற்றி ஒரு ஆறா கிரியேட் ஆகும். அது மற்றவங்களை நம்மளை எதிர்க்கிறவங்களை கூட மாற்றக்கூடியது. இது உண்மை. வடநாட்டில் ஒரு மகான் இருந்தார். அவருக்கு அந்த ஊரில் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல பேர். இவரை மாதிரி ஒரு உத்தம மனிதரே கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த ஊரில் இருக்கிற சில பேருக்கு இதை பிடிக்கல, அவரை ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஒருத்தரை அனுப்புகிறாங்க. நீ போய் அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடு, அவர் உன்னை எதிர்ப்பார், அப்போது இந்த ஊர் மக்கள்லாம் அவருடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கெட்டவரை அனுப்புகிறாங்க. அவர் அந்த ஊரில் சந்திரபாகா நதி அப்படின்னு வடநாட்டில் ஒரு நதி இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அது ஒரு புனித நதி அப்படிங்கிற மாதிரி அதை வணங்குவாங்க. அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த படித்துறையில் ஏறி வராரு. இப்போ அந்த கெட்டவர் அவர் மேலே அந்த எச்ச துப்புறாரு. அப்போ தான் குளிச்சுட்டு வராரு, எச்ச துப்புறாரு. அவருக்கு கோபமே வரல. மறுபடியும் போய் குளிச்சுட்டு வராரு. மறுபடியும் இவர் இப்படி பண்ணுறாரு, மறுபடியும் குளிச்சுட்டு வர. இது பல முறை நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த கெட்டவரும் எவ்வளோ நேரம் தான் பார்ப்பாரு. இவருக்கும் கோவம் வந்தது. என்னையா நீ, நானும் இவ்வளோ உன்னை அவமானப்படுத்துகிறேன்,
உனக்கு கொஞ்சமாவது கோவம் வரக்கூடாதா? நீ என்ன அவ்வளோ கல்லா அப்படின்ட்டு அப்படி திட்டும்போது அவர் சொல்கிறாராம், நீங்கள் இந்த இந்த நதியில் ஒரு தடவை குளித்தாலே புண்ணியம் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இத்தனை தடவை என்னை குளிக்க வச்சுருக்கீங்க. இப்போ கடவுளோட கருணை உங்கள் மூலமாக எனக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. உங்களுடைய கருணையால் தான் இன்றைக்கி நான் இந்த நதியில் இத்தனை முறை குளித்தேன். இப்போது ஐயா, நான் உங்களுக்கு தாயா ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த கெட்டவரை பார்த்து இவர் கையெடுத்து கும்பிட்றாராம். அந்த கெட்டவர் என்ன ஆயிருப்பார்? ஐயோ, இப்படிப்பட்டவரையா நான் இவ்வளோ அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு ஓடி போய் அவர் காலில் விழுந்து அவருக்கே சீடர் ஆயிட்டாங்களாம். இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். உண்மையாகவே நம்ம அந்த அன்பும் கருணை எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு எல்லாத்தையுமே இறைவன் செயலாக பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை கூட மாற்றிடும். இது உண்மை. இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம்தான். இன்னொரு கதை, ஒரு பொம்மை வியாபாரி தெருவில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு திருடன் வந்து அரண்மனையில் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு வேகமாக ஓடி வந்து வரான். பின்னாடியே அந்த வீரர்கள்லாம் துரத்திட்டு வராங்க. இவன் அந்த பொம்மை வியாபாரியோட பையில் அவன் ஏதோ திருடின பொருளை போட்டுட்டு அவன் ஓடிடுறான். இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இந்த வீரர்கள்லாம் இவன் தான் திருடன் போல அப்படின்னு இவரை பிடிச்சிட்டு போய் சிறையில் போட்டுறாங்க. அந்த மன்னன் கிட்ட அப்புறம் விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மன்னர் கேட்குறாரு, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொம்மை வியாபாரி சொல்கிறாரு, அவர் மிக சிறந்த பக்தர், அவ்வளோ பக்தர். சொல்கிறாரு, இறைவனுடைய கருணையால் இன்னைக்கு நான் பொம்மை வியாபாரத்துக்கு வந்தேன். இறைவனுடைய கருணையால் இன்னைக்கு பொம்மை வியாபாரம் சரியாக நடக்கலை. இறைவனுடைய கருணையால் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. இறைவனுடைய கருணையால் உங்களுடைய வீரர்கள் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இறைவனுடைய கருணையால் என்னை சிறையில் அடைச்சாங்க. இறைவனுடைய கருணையால் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதாவது உண்மையான ஒரு பக்தரின் ஒரு இலக்கணம்னா இதான். என்ன நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இறைவனுடைய கருணை, அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம், அந்த மனப்பாங்கு அவங்ககிட்ட இருக்கும். இப்போ அந்த அரசர் சொன்னாரா ஒரே வரியில், இறைவனுடைய கருணையால் நீங்கள் விடுவிக்கப்பட்டீங்க அப்படின்னாராம். அதாவது நம்ம அந்த தூய்மையான மனசோட கருணையோட மற்றவங்களை மன்னிக்கிறோம். அந்த மன்னிப்பு இருந்துச்சுன்னா எல்லாமே இறைவனுடைய செயல். நம்ம எதுக்கு மற்றவங்களை எதிர்க்கணும்? இறைவனுடைய செயல் அப்படின்னு அந்த இறைவனையே முன்னிறுத்தி நம்ம வாழும்போது நம்மளை சுற்றி ஒரு ஆறா கிரியேட் ஆகும். இப்போது நம்மளை எதிர்க்கிறவங்களை கூட அவங்க மனசையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இதில் இன்னொரு கேள்வி, நம்மளை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க, நம்மளும் தான் மன்னிக்கிறோம், ஆனாலும் அவங்க அந்த தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மன்னிக்கிறோன்றதுக்காகவே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த தப்பை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு தோணும். இதில் என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு துன்பம் கொடுக்குறாங்க, ஒரு மனிதர் நமக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அப்போது நம்ம மன்னிச்சுடுறோம் தான். ஆனால் அந்த ஆத்மா அதுக்கு பாவம் சேருதே, அதுக்கு அவங்களுக்கு தெரியல, நம்ம மன்னிக்கிறோங்கிறதே அவங்களுக்கு புரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நீங்கள் பண்ணுறது சரியில்லை, அதை சொல்லணும். அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நாளைக்கு வேற யாருக்கோ பாதிப்பு வரக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அது உதட்டளவில் மட்டும்தான் அது கோபத்தோடு கேட்கணும். அந்த மனசுக்குள்ளே கருணை தான் இருக்கணும்.
கருணையை முன்னிறுத்தி தான் கேட்கணும். அந்த ஆத்மாவுக்கும் பாவம் தான் இல்லையா? பாவம் சேருது, நம்மளை துன்புறுத்துறதால அந்த ஆத்மாவுக்கும் நாளைக்கு பாவம் வரும். அதனால அந்த கருணையை முன்னிட்டு நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம உதட்டளவில் மட்டும்தான் அந்த கோபம் இருக்கணுமே தவிர மனசுக்குள்ள வஞ்சமோ கோபமோ இருக்கக்கூடாது. அந்த மனசுக்குள்ள கருணையை முன்னிட்டு மட்டும்தான் அவங்கள எதிர்த்து பேசணும், கேட்கணும். நீங்கள் இப்படி செய்யறது சரியில்லை அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கும் புரியும். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு பாம்பு பல பேரை கொத்தி கொன்னுக்கிட்டு இருந்துச்சான். இப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க. கடவுளே, இந்த மாதிரி இந்த பாம்பு எல்லாரையும் கொத்தி கொத்தி கொன்னுக்கிட்டு இருக்கு, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுள் வந்து அந்த பாம்புக்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாராம், நீ இது மாதிரி இதுக்கப்புறம் யாரையாவது கொத்தி கொன்னனா நீ வந்து கல்லாக மாறிடுவ அப்படின்ட்டு சொன்னாராம் இந்த பாம்பு. அதுக்கப்புறம் யாரும் கொத்துறதில்ல. இந்த மக்கள்லாம் என்னாச்சு, அது இப்போது பொம்மை பாம்பு மாதிரி ஆயிடுச்சு, இவங்க கேலி ஆயிடுச்சு. அது மேலே கல் எடுத்து அடிக்கிறதும் அது வதைக்கிறதும் அடிக்கிறதும் அவ்வளோ துன்புறுத்தல் பண்ணுறாங்க. இந்த பாம்பு போய் கடவுள்கிட்ட முறையிடுது, கடவுளே நீங்கள் தானே சொன்னீங்க யாரையும் கொத்தவே கூடாதுன்னு, ஆனால் பாருங்கள் என்னை எப்படி துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கடவுள் சொன்னாராம், நான் உன்னை திரும்ப கொத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் உன்னை சீரக்கூடாதுன்னு சொல்லலையே. இப்போ அவங்க பண்ணுறது தப்பு தானே, உன் மேலே வன்முறையாக நடந்துக்கிறாங்க. அப்போ நீ திரும்ப என்ன பண்ணணும், அவங்கள சீரணும், இல்லை உன்னையாவது நீ காப்பாற்றிக்கணும் இல்லையா? நான் உன்னை காப்பாற்றிக்க வேண்டாம், நான் உன்னை சொல்லவே இல்லையே, சீரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னான். அதுபோல் அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவருக்கு எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். நம்ம எல்லாருமே நம்ம இந்த உலகத்தில் பொருள் சேர்க்கறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். நம்ம படிக்கிறதாகட்டும், நம்ம வேலைக்கு போகிறதாகட்டும், எல்லாமே நம்ம நிறைய பணம் சம்பாதிச்சு பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். பொருளை சேர்க்குறோம், ஆசையாக சேர்க்குறோம். ஆனால் சிந்திச்சு பாருங்கள், எவ்வளவோ சேர்க்குறோம், எதையாவது எடுத்துகிட்டு போக முடியுமா? இந்த பொருட்கள் எல்லாம் இந்த பிறப்பு இறப்பு இந்த சிறிய வாழ்க்கைக்கு தான். அது கூட நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அது நமக்கு எந்த திருப்தியும் கொடுக்க போகிறதே கிடையாது. நம்ம எல்லாருமே இந்த பொருள் பற்றுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். இந்த பொருள் பற்று இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னே தோணாதுங்க. அந்த பற்று விட அந்த பொருள் பற்று நம்ம எதையுமே எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. எதுவுமே நமக்கு திருப்தியை கொடுக்க போகிறதே கிடையாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. கொடுக்கணும், கருணையோடு கொடுக்கணும். அதாவது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு சிலர் என்னென்னா சரி வேறு வழி கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது, சரி பைபிள்லேயும் இப்படி சொல்லிட்டாங்க, வேறு வழி கிடையாது, கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளுமே நம்ம என்ன செஞ்சாலும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தைகளாகட்டும், நம்ம செய்கைகளாகட்டும், கருணையோடு தான் செய்யணும். கருணையை முன்னிட்டு தான் கொடுக்கணும். அந்த ஆத்மாவுக்கு போய் ஒரு நல்லது செய்வோம். எடுத்துக்கிட்டோம், பரவாயில்ல, எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தானே, இறைவனுடைய குழந்தைகள் தானே, எல்லாருமே சகோதர சகோதரிகள், எடுத்துக்கிட்டோம், பரவாயில்ல. அது எப்படிங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த நாங்கள் சேர்க்குறோம், ஒரு பொருளை நாங்கள் சேர்க்குறோம், ஒரு ஆசையாக வாங்குகிறோம், அது எப்படி விட்டு கொடுக்க முடியாதே. நம்ம பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு விஷயம் நடந்துடுச்சு. அது ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க பங்காளிகள் அவங்க வீட்டு மேலே கேஸ் போட்டு பல வருஷங்களாக கோர்ட்டில் அந்த கேஸ் போய்கிட்டே இருக்குது. அந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை, அது பாழடிச்சு பழைய வீடாகவே ஆயிடுச்சு. அந்த கேஸுக்கு அவங்க செலவு பண்ண காசை வச்சுருந்தா அவங்க புது வீடே கட்டிகிட்ருக்கலாம். அவ்வளோ அத்தனை வருஷமாக அது அலைச்சல் ஒரு பக்கம், அது செலவு ஒரு பக்கம்.
இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு விட்டு தான் கொடுப்போமே. விட்டு இன்னொருத்தர் வாழட்டும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உண்மையாகவே இது சத்தியமான உண்மை. விட்டு தான் கொடுப்போம். மற்றவங்களுக்கு நல்லது தான் செஞ்சு பார்ப்போமே. வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.